வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக கிராமம் தோறும் சென்று வாக்கு சேகரிக்க போகிறேன் என பிரபல வில்லன் நடிகர் மன்சூர் அலிகான் பரபரப்பு பேட்டி அளிச்சிருக்காரு. கடந்த 1991ஆம் ஆண்டு இயக்குனர் R.K. செல்வமணி இயக்கிய கேப்டன் பிரபாகரன் படத்துல வில்லனாக நடித்ததன் மூலம் ஒட்டுமொத்தம் தமிழக ரசிகர்களையுமே கவர்ந்தவர் தான் மன்சூர் அலிகான். இவர் சினிமாவுல மட்டுமல்லாம அரசியலிலும் அதிக ஆர்வம் காட்டி வருபவர். அந்த வகையில ஆரம்ப காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிச்சாரு. இதன் பின்னர் புதிய தமிழகம் கட்சி சார்பில் பெரிய குளத்துல போட்டியிட்டு 1,00,000 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடித்தார். இதையடுத்து நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு. கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்திய ஜனநாயக புலிகள் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கி தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சார். மன்சூர் அலிகான் எதையும் மனம் திறந்து பேசக்கூடியவர். இதனாலேயே ஏராளமான சர்ச்சைகள் ஏற்பட்டு இருக்கு. கடைசியா காங்கிரஸ் கட்சியில சேரப்போவதாகவும் அறிவிச்சிருந்தாரு. பின்னர் அதிலிருந்து வாபஸும் பெற்றுட்டாரு. தற்போது வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும்னு நான் திமுகவுக்காக கிராமம் தோறும் சென்று பிரச்சாரம் செய்ய போகிறேன்னு அறிவிச்சிருந்தாரு. இது பற்றி அவர் பேட்டியில என்ன தெரிவிச்சாருங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு நடிகன், ஏதோ இன்றைக்கு நான் போராடல. கடந்த 1998ஆம் ஆண்டு 600 ஏக்கர்ல ஆளுநர் மாளிகை எதற்காக இருக்கு? அங்கு நீச்சல் குளம் மற்றும் மல்யுத்த வீரர்களுக்கு மைதானங்கள் கட்ட வேண்டும்னு போராடி இருக்கேன். இதன் காரணமாக சுமார் 35 நாட்கள் சிறையில இருந்திருக்கேன். நான் பல கட்சிகள்ல இருந்திருக்கேன். ஆனால் யாரையாவது ஏமாற்றி விட்டேன் என்று என் மீது எந்த புகாருமே கிடையாது. மனதுல பட்டதை நான் பேசுவேன். நடிக்க வாய்ப்பு கொடுத்தால் கொடுங்கள், இல்லை என்றாலும் கவலை இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கும் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே பாசிச சக்திகள் தான். நம் நாட்டை நாசமாக்கும் SIR தடுக்கப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி போட்டு தேர்தலில் இருப்பதால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனுமே கிடையாது. வருகிற 2026ஆம் ஆண்டு திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். நானே அந்த கட்சிக்காக வேலை செய்ய போகிறேன். என்னுடைய போராட்டமும் பிரச்சாரமும் தரையில் கால் பதியும். நடிகர் விஜய் போல வானத்திலேயே சுற்றி கொண்டு இருக்க மாட்டேன். இந்த கால் தரையில் படணும். அடிமக்களை சென்று சந்திக்கணும். சந்தைகள், வயல்வெளிகள், சாலைகளில் இந்த கால் படணும். வானத்தில் உலாத்தி கொண்டு வான தூதர்களாக இருக்கக்கூடாது. விமானத்திலேயே சென்று விட்டு விமானத்திலேயே வந்தால் பணக்காரனுக்கு தான் அவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. அரசியல் களத்துல விஜய் எனக்கு இணையானவர் கிடையாது. அவரை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இது மட்டும் இல்லாம கரூர் துயரம் குறித்து நான் பேசியதற்கு விஜய் எனக்கு ஒரு போன் கூட செய்து பேசல. விஜய் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்துள்ளதாக சொல்கிறார். செய்யட்டும், நிறைய பணம் வச்சிருக்கார். ஆகவே நிறைய செலவு செய்யட்டும்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு நடிகன். சும்மா 4 காசுக்கு பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க. நான் இந்த மாதிரி இவர் வந்தார். அப்போது அதான் யார் இந்த பிரேமர் வந்தார். பாரதி ராஜா, சீமானெலாம் கருப்பு கொடி காமிச்சாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ண போயிடலன்னு நீங்கள் பாரு என்ன பண்ணு, இந்த வேலை வச்சுக்காதன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு உண்டு கைதியாக போனேன். கைதியில் நடிக்க வேண்டியவன். எத்தனையோ வாய்ப்புகளை இழந்திருக்கேன். கவர்னர் மாளிகை முன்னாடி 98லேயே போராட்டம் பண்ணி இந்த மாதிரி 600 ஏக்கர் பூமி எதுக்கு, ஆஸ்கர் ஒலிம்பிக்கில் ஒரு தகரம் கூட வாங்க முடியாதனால 600 ஏக்கர் எதுக்கு இருக்குது, ஸ்விம்மிங் பூல் கட்டு, கிரிக்கெட் இது கட்டு, மல்யுத்த வீரர்களுக்கு ஸ்டேடியம் கட்டு, 6000 மான்கள் எதற்குன்னு போராடி போய் 35 பேரோட 35 நாள் ஜெயிலில் இருந்தேன். பல இதுக்கு போராடி இருக்கிறேன். 1 2ன்னு இல்லை, தரையில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கேன். உணர்வை நான் யார் பல கட்சியில் இருந்தனே தவிர என் மேலே யாருக்காவது ஏமாத்தினேன், யாரையாவது திட்டனேன்னு இது வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. தோணுது சொல்கிறேன். நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி மேலே போச்சு. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு நாடு நாசமாக போகுது. அதை தடுக்கத்தான் SIR தடுக்க பண்ணோம். ஹேஸ் டு பி ஸ்டாப். அந்த CVM ஹேஸ் டு பி ஸ்டாப். இட்ஸ் இடியாட்டிக்கல் மெஷின், ஸ்டூபிட் மெஷின். எவ்ரி ஜீனியஸ் பர்சன் சேயிங், எவ்ரி கண்ட்ரி ஃபாலோவிங் பை பேலட் பேப்பர் ஒன்லி. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவாது. அந்த விதத்தில் நான் ஆளுங்கட்சி வேறு வழி இல்லை. DMK தான் மறுபடியும் வரும், ஆணித்தரமாக வரும். நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன். இத்தனை காலம் எதிர்த்தவன். இப்போ வேறு எனக்கு வழி இல்லை. எங்கேயும் செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான். எங்கேயும் செய்வேன்.
நான் என்னோட போராட்டம் என்னோட பிரச்சாரம் கால் பதியும். விஜய் மாதிரி வானத்திலேயே சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஒரு தம்பியை ஆதரிச்சேன் அன்னைக்கு. இப்போ பார்த்தா அவர் அது என்ன எங்கே செய்வீன்னு கேட்டீங்கல்ல, இங்கே பார் இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல மார்க்கெட்டில் வயலில் அங்கே போய் சந்திக்கணும் மக்களை. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். சினிமாவுல வில்லன் நடிகராக நடித்தாலும் மன்சூர் அலிகானை பார்ப்பதற்கு தனிப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் திரளும் என்பது முக்கிய செய்தியா இருக்கு. முன்னதாக ஜனநாயக புலிகள் கட்சியின் சார்பில் வேலூர் தொகுதியில போட்டியிட ஏற்பாடுகள் செஞ்சாரு. அந்த கட்சிக்கு தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் தராததால சுயேட்சையா போட்டியிட்டார். அவருக்கு தேர்தல் கமிஷன் பலாப்பழ சின்னம் தந்தது. வேலூர் தொகுதி முழுவதும் கடுமையான பிரச்சாரம் செய்த அவர் இறுதி நாளில நெஞ்சுவலி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். பிறகு குணமடைந்து வீடும் திரும்பினார். இதை தொடர்ந்து அவர் தனது கட்சியையும் கலைச்சு விட்டார். தற்போது தேர்தல் களத்துல குதிக்கும் மன்சூர் அலிகானுக்கு திமுக மேலிடம் அனுமதி தருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதற்கிடையே திமுக அனுதாபியான நகைச்சுவை நடிகர் வடிவேலு இந்த தேர்தலில் யாருக்கும் பிரச்சாரம் செய்ய மாட்டார்னு தெரியுது. ஏற்கனவே திமுக தரப்புல அவரை தேர்தல் பிரச்சாரத்திற்கு அழைத்திருந்த நிலையில அவர் தனது சினிமா மார்க்கெட் சரிந்து விடும் என்ற காரணத்தை சொல்லி தற்போது தேர்தல் பிரச்சாரம் செய்ய மறுத்திருக்காரு. அப்படிங்கிறது முக்கிய செய்தியாகவும் இப்போது பார்க்கப்படுது. இதே போல நடிகர் விஜயுடன் வடிவேலு ஏராளமான படங்கள்ல நடித்தவர். அந்த வகையில தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரச்சாரத்திற்கும் வடிவேலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. அங்குமே இதே காரணத்தை சொல்லி மறுத்திருக்கிறாரு. இது போன்ற சூடான அரசியல் செய்திகளுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.